தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தற்போது சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்ததை ஒரு போர் தொடுத்ததாகவே பார்க்கிறோம் என பாகிஸ்தான் அறிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்திருக்கிறார்கள். விவரங்களை பதிவு செய்யலாம். பல்வேறு அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை தேசிய பாதுகாப்பு குழு கூட்டத்திற்கு பிறகு தற்பொழுது பாகிஸ்தான் அரசாங்கம் அறிவித்து வரும் நிலையில் சிம்லா ஒப்பந்தத்தையும் ரத்து செய்வதாக பாகிஸ்தான் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. கடந்த 1972ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7ஆம் தேதி இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய போர் நிறுத்தத்தினுடைய ஒரு கருத்தை அனுப்பிக் கொண்டு இந்த ஒரு ஒப்பந்தம் என்பது போடப்பட்ட நிலையில் அந்த ஒரு ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாகிஸ்தான் அரசாங்கம் தற்பொழுது அறிவித்துள்ளது. இன்று பாகிஸ்தானில் நடைபெற்ற அந்த தேசிய பாதுகாப்பு குழுவினுடைய கூட்டத்திற்கு பிறகு இந்த ஒரு அறிவிப்பை தற்பொழுது பாகிஸ்தான் அரசாங்கம் செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த போரினுடைய முடிவை கணக்கிட்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் இருக்கக்கூடிய சுமார் 13,000 கிலோமீட்டர் அளவிலான பரப்பை இந்தியாவிற்கு ஒதுக்கும் ஒரு வகையிலான ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ஒரு சிம்லா ஒப்பந்தம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த ஒப்பந்தத்தை தற்போது அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்வதாக பாகிஸ்தான் என்பது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த 13,000 கிலோமீட்டர் மட்டுமல்லாமல் இந்தியா, பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ஆகிய 3 நாடுகளுக்கும் இடையேயான ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம். இந்த 3 நாடுகளும் அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மட்டுமே பார்க்க வேண்டும். அண்டை நாடுகளுடைய கருத்துக்களில் பிரச்சனைகளில் தலையிடக்கூடாது என்ற ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் இந்த ஒரு சிம்லா ஒப்பந்தம் என்பது கடந்த 1972ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் போடப்பட்டதாகும். மிக முக்கியமாக இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய எல்லை பிரச்சனையை மையமாக வைத்துதான் இந்த ஒரு ஒப்பந்தம் போடப்பட்ட நிலையில் தற்போது அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாகிஸ்தான் அரசாங்கம் அறிவித்துள்ளது. பல்வேறு ஒப்பந்தங்கள், அதாவது இரு நாடுகள் கொள்கை, அது மட்டுமல்லாமல் 1960ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வந்த அந்த சிந்து நதியினுடைய நீர் பங்கீட்டு கொள்கை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை இந்தியா சற்றும் மதிக்காமல் இதுபோன்ற முடிவுகளை எடுத்துள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு தீவிரவாத தாக்குதலை இதுபோன்ற செயல்கள் மூலமாக இந்தியா காட்டியுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை அந்நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சற்று நேரத்திற்கு முன்னதாக கூறியிருந்த நிலையில் இந்த ஒரு அறிவிப்பை பாகிஸ்தான் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான கடந்த 1972களில் போடப்பட்டு அதன் பின்னர் இருமுறை புதுப்பிக்கப்பட்ட இந்த சிம்லா ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுவதாக பாகிஸ்தான் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. சுசித்ரா, மிக முக்கியமாக நேற்றைக்கு அறிவிக்கப்பட்ட பல்வேறு அறிவிப்புகள், தற்காலிக விசா ரத்து, அதே போன்று எல்லை மூடல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை தொடர்ந்து சிந்து நதி நீர் நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து இப்படி ஒரு அறிவிப்பை பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கிறது. இந்தியா தரப்புல இதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கிறது? தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கூட்டத்தின் முடிவில் என்ன முக்கிய அறிவிப்புகளை எதிர்பார்க்கலாம்? மிக முக்கியமாக இப்பொழுது நாம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அலுவலகத்தின் முன்பு நின்று கொண்டுள்ளதை மிக முக்கியமாக பார்க்கிறோம். அதாவது இங்கு மத்திய வெளியுறவுத்துறையினுடைய அதிகாரிகள் பல்வேறு நாடுகளுடைய தூதர்களுக்கு என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது, பஹல்காமினுடைய அந்த துப்பாக்கி சூட்டு விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன, இன்று மாலை அனைத்து கட்சி கூட்டத்தில் என்னென்ன கருத்துக்களானது முன்வைக்கப்பட உள்ளது என்பது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். G20 நாடுகளுடைய அந்த தூதுவர்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகள், அதாவது சீனா, அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட முக்கிய உலக நாடுகளுடைய தூதுவர்களுக்கும் இந்த அழைப்பு என்பது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் அறிவிக்கப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வெளியுறவுத்துறையுடைய செயலர் விக்ரம் மிஸ்ரி உள்ளிட்ட அதிகாரிகள் இந்த ஆலோசனையில் இங்கே வெளியுறவுத்துறை தொடர்ந்து இணைப்பில் இருக்க பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து செய்ததனுடைய பதிலடியாக தற்போது பாகிஸ்தான் சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க இந்த அறிவிப்பை? சிம்லா ஒப்பந்தம் தான் இந்தியா பாகிஸ்தானுடைய அதாவது இது இருக்கின்ற எல்லா பீஸ் நடவடிக்கைகளுக்கும் ஒரு பேசிஸாக இருந்தது. 1972ல 71 போர் முடிந்த உடனே தான் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. நிச்சயமாக இது இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்க்கு, உறவுகளுக்கு மிக மிக பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இங்க இது நம்ம சைக்கிளிக்கலாக இந்த விஷயம் பார்த்து கொண்டேதான் இருக்கிறோம். அதாவது இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப் ஒரு அதல பாதாளத்தை நோக்கி செல்லும். அதன் பிறகு அங்கிருந்து மிக மிக மெல்ல கான்பிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் மூலமாக
நாம் வந்து ஒரு நார்மல்சி இடத்துக்கு கொண்டு வருவோம். அதாவது நாம் கார்கில் போர் சமயத்துல பார்த்தோம், உடனடியாக இந்தியா பாகிஸ்தான் ஒரு ரிலேஷன்ஷிப் என்பது ஒரு பெரிய ஒரு சரிவை நோக்கி சென்றது. அங்க இருக்கின்ற தூதுவரை அனுப்பிவிட்டார்கள். இந்திய தூதுவர் பாகிஸ்தான் இருக்கிறத, பாகிஸ்தான் தூதுவரை நாம் இங்கிருந்து அனுப்பிவிட்டோம். ஏறத்தாழ யாருமே இல்லாத ஒரு நிலை இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த சமயத்தில் அங்கிருந்த நபர் தான் இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து ஃபாரின் செக்ரட்டரியாக இருக்கிறார். விக்ரம் மிஸ்ரி என்ற நபர் அன்னைக்கு வந்து மிக மிக ஜூனியரான ஒரு அதிகாரியாக 26 அதிகாரிகளை வந்து அங்கிருந்து வீட்டு அனுப்பிவிட்டார்கள். இவர் மட்டும்தான் நமக்கு அங்க இருக்கிறார். ஜூனியர் மோஸ்ட் அதிகாரி வந்து ஒரு ஜார்ஜியா ஃபேஸாக, அதாவது ஒரு ஹை கமிஷன் செய்யக்கூடிய வேலையை வந்து அவர் செய்யக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வந்து தள்ளிவிட்டார்கள். அப்ப நமக்கு நாம் யோசிக்க பார்க்க வேண்டும். அதாவது அந்த நிலைமையில் இருக்கின்ற, அதாவது ஏறத்தாழ ஒரு 3-4 வருடம் சர்வீஸ் இருக்கின்ற ஒரு நபர் தான் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த விஷயத்தையும் அங்க வந்து கையாள வேண்டிய ஒரு நிலைமை வரும் என்று வரும்போது நிச்சயமாக 2 நாடுகளுக்கு இடையே பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் என்பது நம்ம அறிந்த விஷயம்தான். அதே நிலையை தான் மறுபடியும் நோக்கி சென்று கொண்டிருக்கும் என்றுதான் முக்கியமான ஒரு கருத்தாக நான் பார்க்கிறேன். இந்தியாவுக்கும் தெரியும், இந்த சிம்லா அக்கார்டு என்பது இந்தியாவுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருந்தது. அவர்கள் வந்து அதை கன்சிடர் பண்ணியிருப்பார்கள் சிசிஎஸ்ல. ஆனால் அது ஒரு மாபெரும் நடவடிக்கையா இருக்கும். அந்த எல்லைக்கு நாம் இன்னும் செல்லவில்லை என்ற அந்த அடிப்படையில் தான் இந்தியா வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை வந்து கேன்சல் பண்ணது. ஆனால் அந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கேன்சல் பண்ணாலும் கூட அது இன் எஃபெக்ட் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, பெரிதாக பாதிப்பு வந்து இன்னைக்கோ இல்லைன்னா நாளைக்கோ வரப்போற ஒரு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் நதி என்பது நதியில தண்ணி ஓடிக்கொண்டேதான் இருக்கும். அது இந்தியா பாகிஸ்தான் என்றோ இல்லை என்றால் இந்த இந்தியாவில் இருக்கின்ற சிசிஎஸ் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்ததோ இந்த சிந்து நதிக்கு யாரும் சொல்லவில்லை. அந்த ஒரு நிலையில் வந்து சிந்து நதியும் வந்து இங்க இருக்கின்ற டெல்லியில் இருக்கிற நபர்கள் சொன்னதை கேட்டு அங்க ஃப்ளோ பண்றதெல்லாம் நிறுத்தாது. நம்ம ஒரு டேம் கட்டினா தான் நிற்கும். அது டேம் இதுவரை கட்டவில்லை. டேம் கட்டாதனால அந்த நதி நீர் போய்கொண்டேதான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் நம்முடைய மக்களுக்கு ஒரு டாக்கிங் பாயிண்டாக எடுத்து பேசுவோம் இல்லையா, அதற்காக செய்கின்ற விஷயங்களாகத்தான் நான் பார்த்துக் கொண்டது. எல்லா ஸ்டெப்ஸும் பாரிங் அந்த ட்ரேட் மட்டும், அதாவது அட்டா வகாரி பார்டர்ல நிறுத்தின ட்ரேட் மட்டும்தான் ஒரு பெரிய ஸ்டெப்பாக பார்க்கிறேன். என்றால் இங்கு இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற பல சிறு குறு வணிகர்களுக்கு வந்து தாராளமாக பாகிஸ்தானில் பெரிய மார்க்கெட்டுகள் இருக்குது. அது ஆனியல் இருந்து, தக்காளியில் இருந்து, சுகர் இருந்து, பல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ராஜஸ்தான் பார்டர் இருந்து போய் கொண்டிருந்தது. ஆனால் அதை வந்து தடை செய்து விட்டார்கள். அப்போ அதுதான் ஒரு பெரிய ஸ்டெப்பாக நான் பார்க்கிறேன். இதே நேரத்துல வந்து நிச்சயமாக இந்த சிம்லா கராரை வந்து ரத்து பண்ணுவது என்பது அது ஃபார் ரீச்சிங் ராமிஃபிகேஷன் இருக்கின்ற விஷயமா இருக்குது. நாம் அந்த இதே சிம்லா கராருக்கு சென்று நாம் பார்த்தால் தெரியும் அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தெரியும். அப்ப பாகிஸ்தானுக்கும் ஒரு கிரிவான்ஸ் இருக்கிறது என்று நாம் இதிலிருந்து அறிய வேண்டும். அந்த கிரிவான்ஸ் என்ன என்பது நான் பல இடங்களில் விளக்கி இருக்கிறேன். அதாவது பலோச்சிஸ்தான்ல இந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதல் வந்து இந்தியா நடத்தினாலதான் பாகிஸ்தான் இது காஷ்மீர்ல தாக்குச்சு என்றதான் பாகிஸ்தானுடைய ஒரு விளக்கமாக இருக்கிறது. பலோச்சிஸ்தான்ல சமீப காலத்தில் நாம் பார்த்தோம், ஒரு ட்ரெயின்ல நடந்த அவலம் பார்த்தோம். அந்த ட்ரெயின்ல இருக்கின்ற ஏறத்தாழ 26 பேரை 30 பேரை வந்து தீவிரவாதிகள் சுட்டுக் கொள்கிறார்கள். அது ஒரு குகைக்குள்ளார கொண்டே நிறுத்தி அதன் பிறகு வந்து பாகிஸ்தான்ல இருக்கின்ற ராணுவம் அங்கு சென்று காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலை வந்தது. அந்த மாதிரி தாக்குதல்கள் பலோச்சிஸ்தான் நடக்கின்ற பல தாக்குதல்களுக்கு காரணம் இந்தியா தான் என்று பாகிஸ்தான் நம்புகிறது. அதே மாதிரி தான் நாம் அதற்கு ஒரு எதிர்வினையை போலத்தான் இப்போ வந்து காஷ்மீர்ல ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. அப்ப இந்த இரு நாடுகளுக்குள்ளே பேச்சுவார்த்தைகள் நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக அது இன்னொரு கோரமான ஒரு இடத்துக்கு தான் அதை செல்லும் என்று நாம் மறந்துவிட முடியாது. ஏனென்றால் இந்தியாவும் பாகிஸ்தானின் நியூக்ளியர் பவர் நாடுகள் என்றது நாம் மறந்துடக்கூடாது. ஏனென்றால் இது பல இடத்துல வந்து இந்த நியூக்ளியர் ஆப்ஷனை வந்து நாம யூஸ் பண்ணுவோம், இல்லை என்றால் யூஸ் பண்ண மாட்டோம். நோ ஃபர்ஸ்ட் யூஸ் என்று இந்தியா தான் கூறியிருக்கிறதை தவிர பாகிஸ்தான் கூறவில்லை. இது அனைத்தையும் நாம் மனதில் வைக்க வேண்டும். மிக முக்கியமா நதிநீர் ஒப்பந்தத்தை சட்டப்பூர்வமாக இந்தியா மீறி இருப்பது அப்படிங்கிறதே போர் தொடுத்ததாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அப்படிங்கிற ஒன்றையும் பாகிஸ்தான் கூறியிருக்கிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இது முன்னாடியே கூறின விஷயம் தானே. அவர்கள் பாகிஸ்தானை பொறுத்தவரை அவர்கள் இந்த விஷயத்தை வந்து முன்னாடியே சொல்லியிருக்கிறார்கள். எப்போது நீங்கள் சிந்து நதியில் வந்து கை வைக்கிறீர்களோ அது வந்து ஒரு போரினுடைய அறிகுறியாக நாங்கள் காணுவோம் என்று டிக்ளரேஷன் எப்போ நடந்திருக்கிறது. அப்போ அதனுடைய ஒரு நீட்சியாகத்தான் அப்போ என்ன சொன்னார்களோ அதே தான் இப்போ சொல்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய பாயிண்டா இருக்கிறது. ஆனால் அது ஒரு என்னை பொறுத்தவரை வந்து அது வந்து நம்மளுடைய மக்களுக்கு, இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு வந்து